நம்ம வீடியோவை கண்டினியூவாட்டு பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பேச வரோன்னு மற்றவங்களுக்கு புரியும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படித்தா மட்டும்தான் கஷ்டம்னு பார்த்தா படித்து முடிஞ்சாலும் கஷ்டம்தான் போல இருக்குது. படித்து முடிஞ்சு ஒரு ஹோட்டலுக்கு ட்ரைனிங் போகலான்னு பார்த்தா தாஜ் ஃபிஷர்மேன் கோன்னு ஒரு ஹோட்டலில் நான் ட்ரைனிங் பார்த்தேன். அந்த ஹோட்டலில் நாயை விட கேவலமாட்டு வழி நடத்துகிறானுங்க. என்ன போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. வாரவும் போகிறேன்னா திட்டுறான். எதுக்கு திட்டுறான், என்னத்துக்கு திட்டுறான்னு தெரியாது. ஏன் திட்டுறீங்க செஃப்னு கேட்டால், நாங்கள் ட்ரைனிங்கில் சின்ன வயசில் உங்களுக்குள்ள ஸ்டேஜில் வரும்போது எங்கள் செஃப்பு திட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஒரு காரணமாடா? நீங்கள் திட்டு வாங்கினதுக்கும் இப்போ நான் திட்டு வாங்கினதுக்கும் இந்த நான் வேலை செய்யலைன்னா திட்டலாம், ஏதாவது தப்பு பண்ணால் திட்டலாம், இதெல்லாம் ஒரு காரணமாடா? எனக்கே லாஸ்ட்டு வெறுத்துருச்சு. எதுக்குடா இவனுங்க சும்மா திட்டிகிட்டு இருக்கானுங்க? அப்போ செஃப்பானா திட்ட மாட்டானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு செஃப்பு தான் ஆவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரைனிங் 2 வருஷம் கஷ்டப்பட்டு அவனுங்க இது செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு அதே ஹோட்டலில் ஸ்டாஃப் ஆகி மற்ற பசங்க ட்ரைனிங் வந்தானுங்க. நான் கொடூரன்னெல்லாம் கிடையாது. நான் பட்ட கஷ்டத்தை மற்ற பசங்க படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா நல்லா காசு சம்பாதிக்கலான்னு எவன் சொல்லிட்டு செத்தான்னு தெரியாது. ஆனால் சொல்லிட்டு செத்து போனானுங்களாம் இருக்கிறானுங்கன்னு தெரியாது. ஆனால் சம்பாதிக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். எல்லா ஃபீல்டெலாம் கஷ்டம்னு தெரியுது. ஆனால் எனக்கு இப்போ கூட எனக்கு அவனை நினச்ச ரிலேட்டிவ் நினச்ச எனக்கு மனசாரில்லை. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை நம்ம கண்டினியூ ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சம்பவம் 3 கண்டினியூ வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோவில். சரிங்களா?